நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, இந்த கொடுக்க போகிற வார்த்தைக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்திடுவார். எபினேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்திடுவார். எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே, கலக்கம் ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே. ஆமாண்டவரே, காக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்க எங்களுக்கு கலக்கமும் கண்ணீரும் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு தீர்த்து வைக்கிற தேவனாக இருக்கிறேன். கொடுக்க போகிற ஆண்டவரே வார்த்தையை உடைய பாதப்படியில் வைக்கிற சுவாமி, நீங்கள் என்னோட கூட இடைப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையிலும் உடைய கிரியைகள் ஆண்டவரே, உடைய வார்த்தை கிரியை செய்யட்டும். கேட்கிறவர்களுக்கு அது பிரயோஜனமான வார்த்தையாக இருக்கட்டும். அது ஒருவருக்காவது ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வார்த்தையின் மூலயமா ஆண்டவரே ஒரு நம்பிக்கை ஆண்டவரே, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, சமாதானம் ஒவ்வொன்றும் கிடைக்க நீங்கள் நடத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும். இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்தும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மரதேசு கிறிஸ்து நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். என்ன தேவன் 4 மாதங்களாக வழிநடத்தி இந்த 5வது மாதத்தில் நம்மளை எப்படி வச்சிருக்கிறா? சுகபலன் ஆரோக்கியத்தோடு ஜீவனோடு எல்லாரையும் ஒருவருக்கு ஒருவர் காண உதவி செய்திருக்கிறார். இதில் பெரிய சாட்சி என்னன்னா, இன்றைக்கி எனக்கு 2 ஆசீர்வாதம். ஒன்று பார்த்திங்கன்னா வர்ஷிப்பு, இன்னொன்று இன்றைக்கி மெசேஜ். ஆனால் நான் ஊருக்கு போயிட்டு இருந்தால் இது எனக்கு தடைப்பட்டு இருக்கும். ஆனாலும் தேவன் அவருடைய சித்தத்தின்படி என்னை இங்கே கொண்டு வந்து இவைகளெல்லாம் கலந்து கொள்ள உதவி செய்தார். அதற்கு கோடி நன்றி. எடுத்து வாசிக்கலாம். தலைப்பு பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு என்னவா இருக்கிறார். எடுத்தவங்க வாசிக்கலாம். ஏசாயா 46:3. செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். ஆமென். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் மீதியாகிய சகல ஜனங்களை யாருக்கு செவி கொடுக்கணுமா? தேவனுக்கு செவி கொடுக்கணும். தேவன் இந்த 4 மாதமாக நம்மளை எப்படி நடத்தி வந்திருக்கிறார்? ஏந்தி வந்திருக்கிறார். நம்ம முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏந்தி நம்மளை தேவன் எப்படி இருக்கிறார்? ஏந்துகிறவராக இருக்கிறார். அதை தான் இங்கே சொல்கிறார். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலியே ஜனங்களே, எனக்கு யாருக்கு செவி கொடுக்கணும்? தேவன். இப்போ உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? மற்றவங்களுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஜனங்களுக்கு பயந்து தேவையில்லாத காரியங்களுக்கு செவி கொடுத்து தேவையில்லாத சூழ்நிலைகளுக்கு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய செவி யாருக்கு இருக்கணும்? முதலாவது தேவனுக்கு என்ன பண்ணோம்? ஜனங்கள் எனக்கு செவி கொடுங்க. அவர் நம்மளுக்கு எப்படி இருக்கிறார்? தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை எப்படி இருக்கிறார்? தாங்குகிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா தாயின் கருவில் உருவாக முன்னே என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்ம என்ன கருவாக இருப்போம், நம்ம என்னப்பட்ட வாழ்க்கை வாழ போகிறோம், நம்மளுடைய சூழ்நிலை என்ன, எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறார்? தேவன் தெரிந்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். அதுதான் அந்த வசனத்தில் தெளிவாக சொல்கிறாங்க. நானும் பார்த்திங்கன்னா ஒரு இந்து குடும்பத்தில் தான் வந்தேன். நான்லாம் பார்த்திங்கன்னா ரட்சிக்கலாம் படலாம். அம்மா அப்பாலாம் பார்த்திங்கன்னா இந்து ஃபேமிலி தான். எங்கள் அப்பாலாம் இந்து. நாங்கள் இப்படி சபைக்கு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? திருவிழா அது மாதிரி நடக்கும்பொழுது அவங்களுடைய சாங்கிய சம்பிரதாயம் இப்படி நடக்கும். ஆனாலும் தேவன் எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்கலாம்? நீ இப்படியெல்லாம் போகக்கூடாது, நீ இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு என்னை கண்டிச்சிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன்? உண்மையான தெய்வம் எதுன்னு
தெரியாது இருந்திருக்கும், அன்னைக்கு அறியாது இருந்திருக்கும். தேவன் நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் தேவனோடு கூட இந்த அளவுக்கு நான் என்ன இந்த வேதத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சபையிலலாம் நான் படித்ததில்லை. எனக்கு மெசேஜ் கொடுக்கணுன்னா என்னன்னு தெரியாது, பாடுவேன் அவ்வளோதான். மற்றபடி எனக்கு மெசேஜ் கொடுக்கணும், இந்த வார்த்தையெல்லாம் இது பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அத்தை மூலியமாக தான் நாங்கள் சபைக்கு போனோம், அவங்க மூலியமாக தான் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு தேவன் குடும்பத்தோடு கூட ஜீவனோடு கூட அவர் முன்னாடி தாயின் கருவில் உருவான நாள் முதல் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், தெரிந்திருக்கிறார். அவர் தெரிந்திருக்கிற நோக்கம் எப்படி இருக்குது, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், முன்குறித்து இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எப்பப்போ நடக்க போகிறதுக்கெல்லாம் இப்போவே பட்ஜெட் போட்டு தேவையில்லாத காரியங்களை இப்போவே என்ன பண்ணுறோம். இப்போ பிள்ளைகள் பிறக்கிறாங்க, அது வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னவே என்ன பண்ணுறோம், அதை குறித்து நிறைய யோசிக்கிறோம். இது பிறந்துச்சு, இதை ஸ்கூலில் போடணுமே, 3 வருஷம் இருக்கும் ஸ்கூலில் போட, அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோலாம் யோசிச்சிருப்போம். இதை ஸ்கூலில் போடணுமே, இதுக்கு இதை வாங்கணுமே, அதை வாங்கணுமே. தேவன் அதன் காலத்தில் என்ன பண்ணுவார், நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் சின்ன பையன் வந்து ஸ்கூலுக்கு போகலன்னு சொன்னான். இதுதான் மெயின். சுத்தமாக வந்து அவன் நாங்கள் சொல்லிக்கினே இருப்போம். நான் வந்து எப்படி பண்ண மாட்டேன், ஸ்கூலுக்கெல்லாம் போவே மாட்டேன், எனக்கு வந்து செல்லு பார்ப்பேன், வீட்டில் ஜாலியாக இருப்பேன், இதை தான் சொல்லுவான். அப்போது 1ஆம் தேதிக்கு முன்னாடி மறுநாள் நைட்டு சாந்து கேட்கும்போது கூட என்ன சொல்கிறான், நான் மாடு தான் மேய்ப்பேன், நான் ஸ்கூலுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போது நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், இதை வாங்கி தரேன், மிஸ் இதை காட்டுவாங்க, அதை காட்டுவாங்க, எதை சொன்னாலும் அந்த அவனுக்கு என்ன ஆகலை, ஸ்கூலுக்கு போகணுன்ற வாஞ்சே இல்லை. ஆனால் 1ஆம் தேதி ரியா வந்து திடீர்னு வீட்டுக்கு வந்துச்சு. அப்போ வந்து ரியா வந்த உடனே அவங்க அத்தை கேட்டாங்க, ரியா நீ ஸ்கூலுக்கு போகுதானே, ரக்ஷன் போக மாட்டானே, என்னான்னு கேளு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ரியா கேட்டுச்சு, ரியா நீ ஏன்டா ஸ்கூலுக்கு போக மாட்டேன், இல்லையே நான் இனிமே போகணும் அப்படி சொன்னவன் இப்போ என்ன சொல்கிறான், அம்மா எப்போ நான் ஸ்கூலுக்கு போனோம், நான் எப்போ பேக் எடுக்கணும், அவனுக்குள்ளே ஒரு வாஞ்ச. அப்போ அந்த 1ஆம் தேதி எனக்கு வந்து யோசுவாவில் வந்த அதிசயம், நீங்கள் பரிசுத்தப்படுங்கள் அதிசயத்தை காண போகிறீங்க. அப்போ எனக்குள்ளே ஒரு ஏக்கம் என்னன்னா, இவன் டெய்லி அழுதுனே போகிறான், நம்ம ஸ்கூலில் உட்காந்துருந்து தான் அவனை கூப்பிட்டு வரணும், நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ண நான் நிறைய யோசனையாக இருந்தேன். ஆனால் தேவன் வந்து அந்த நாளில் கூட அவன் எப்போ மனம் மாறணும், அவன் எப்போ ஸ்கூலுக்கு போகணுன்னு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, முன்குறித்து வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஏசையா அதிலே 46 4-5 வாசிக்கலாம். யாருக்கு என்னை 4 வாசிக்கலாம். 46 4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமேன். முதல்ல என்ன சொன்னார், ஏந்துவேன் சொல்லியிருக்கிறார். 2வது பார்க்கலாம், சுமப்பேன் சொல்லியிருக்கிறார். எல்லாருக்குமே சுமைன்றது எப்படி இருக்குது, ஒரு பாரமான ஒரு சூழ்நிலை தான். தேவன் பார்த்தீங்களன்னா இனிமேலும் ஏந்துவேன் சுமப்பேன் எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுவார், தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போது உங்களை வந்து இன்றைக்கி மட்டும்தான் பார்ப்பேன் நாளைக்கு மட்டும்தான் பார்ப்பேன்னு சொல்லலை, உங்கள் முதிர் வயதிலும் நான் அப்படியே செய்வேன், நிறையாவது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனியும் என்ன பண்ணுவேன், கைவிட மாட்டேன். அப்போது நம்ம வயதாகி நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம், கைவிட்ட சூழ்நிலையாக கூட இருக்கலாம். சில பெற்றோர்கள் எல்லாம் வெளியில் பார்க்குறோம், எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்களா, தெரு ஓரங்களை ரோடு ஓரங்கள் அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களாம் அப்போ காலத்தில் வாழ்ந்தவங்கள பார்த்தா அவங்களாம் எப்படி இருப்பாங்க, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இதில் என்ன பண்ணுறாங்க, கைவிடப்பட்ட நிலையில் அவங்கள ஆதரிக்க ஒரு வாய் சாப்பாட்டுக்கும் ஒரு இது இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் இந்த நாளில் சொல்கிறாரு, நான் ஏந்துவேன் சுமப்பேன், என்ன பண்ணுவேன், தப்புவிப்பேன். எப்போ, நம்ம இறுதி நாட்கள் வரைக்கும் தேவன் நம்ம கொடுத்துருக்கிற ஆயுசு நாட்கள் வரைக்கும் எப்படி இருப்பாரா, நம்ம ஏந்துகிறவராய் சுமக்கிறவராய் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். அடுத்து பார்க்கலாம், தேவன் நம்மளை வந்து தப்புவிக்கிற, நம்ம ஏந்துகிறதை பார்த்துட்டோம், சுமப்பேன் என்று பார்த்துட்டோம், தப்புவிப்பேன். யாரெல்லாம் அவர் வந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள்.
ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தானியேல் என்ன பண்ணுறாங்க, சிங்க கபியில் போகிறாங்க. சிங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான மிருகமாக இருக்குது. அது பசியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம், யார் என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது, எல்லாரும் என்ன பண்ணோம், சாப்பிட்றோம். அப்போது ஒரு கெபிக்குள்ளே ஒரு மனிதனை அங்கே இறக்குறாங்க. அப்போது தானியேல், அப்போ அந்த சிங்கங்கள் எப்படி இருக்கும், அதுக்கு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு மனுஷனை இறக்குறாங்கன்னா அதுக்கு ரொம்ப பசியாக இருந்திருக்கும். அப்போது தேவ தூதர்களை கொண்டு என்ன பண்ணுறாரு, சிங்கத்தின் வாயை அந்த இடத்துல அடைக்கிறார். அப்போ சிங்கத்தின் வாயை அடைத்த உடனே அந்த ராஜா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா, 20வது வசனம் வாசிக்கலாம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஆமென். எல்லாம் கரங்களை தட்டுவோமா. தேவன் எப்படி பண்ணாரு, தானியேலை சிங்க கபிக்கு எப்படி பண்ணாரு. ராஜா வந்து எப்படி, எல்லாரும் ஒரே இதுல தான் பார்க்கணும். அப்போ ராஜாவுக்கு வந்து தானியோடைய கண்கள் என்ன ஆச்சு, கிருபை கிடைச்சிச்சு. அப்போ கிருபை கிடைச்சிச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா தானியேல் மேல ராஜாவுக்கு எப்படி இருக்குது, பிரியமா இருந்தாரு. பிரியமா இருந்துன்னா ஆச்சு, சிங்க கபில தானியேலை போட்டோமேன்னு அவருக்கு என்ன ஆகல, தூக்கம் வரல. அவர் என்ன பண்ணல, ஒரு இதுவும் என்ன பண்ணல, பண்ணவே இல்லைன்ட்டு வேதம் சொல்லுது. அப்போ சிங்க கபில தானியேலை போட்ட பொழுது அவர் எப்படி பண்ணாரு, 21 சொல்லுது, அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் எப்படி இருக்கணும், வாழ்க. அப்போ சிங்க தேபியில் தானியேலை பாதுகாக்க வல்லவர், அவ்வளோ பெரிய கொடிய மிருகத்திலே அவரை தப்புவிக்க வல்லவராய் இருக்கும் பொழுது, இங்கே உலக பிரகாரமான காரியங்களை தேவன் நம்மளை எப்படி இருக்கிறாரு, தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆதியாகமும் 23, ஆதியாகமும் 33 7ஆம் வசனம். லேயா அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். மறுபடியும் வாசிக்கலாம். லேயாலும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். யாத்திராகமும் 43:1 வாசிக்கலாம். யாத்திராகமும் 43, ஆதியாகமும் 43:1. அந்த வசனம் தான். தேசத்திலே பஞ்சம் கொடியதாயிருந்தது. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்த போது அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான். அதற்கு யூதா, உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களுக்கு சத்தியமாய் சொன்னான். எங்கள் சகோதரனை நீர் எங்களோட கூட அனுப்பினால் நாங்கள் போய் உமக்கு தானியம் வாங்கி கொண்டு வருவோம். அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம். உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களோட சொல்லி இருக்கிறான் என்றான். ஆமென். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேசத்தில் பஞ்சம் எப்படி இருக்குது, யாக்கோபின் காலத்தில் எகிப்தில் பஞ்சம் ரொம்ப கொடியதாக இருக்குது. அப்போது யாக்கோபின் பிள்ளைகள் எத்தனை பேர், 12 பேர். அப்போது அந்த 12 பேர்களுக்கும் பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, மனைவி இருந்திருப்பாங்க, எல்லாருமே இருந்திருப்பாங்க. அப்போது அந்த தேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வைத்திருந்த தானியம் தண்ணீரெல்லாம் என்ன ஆயிடுச்சு, செலவழிந்து போயிடுச்சு. ஆனால் யோசேப் என்ன பண்ணுறாரு, ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறாரு. அப்போ இதோடைய காரியம் யாருக்குமே தெரியவே தெரியாது. ஆனாலும் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. எப்படி எகிப்தில் என்ன பண்ணுறாங்க, தானியம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகும்பொழுது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே யார் கொடுப்பாங்க என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த பஞ்சத்தின் நேரத்தில் கூட தேவன் அவங்கள எப்படி பாதுகாத்தார். அவங்க செலவே பண்ணல. அவங்க வந்து வேதத்தில் சொல்கிறாங்களா, செலவு பண்ணியிருக்கிறாங்க,
தானியத்தை வாங்க பணம் கொடுத்தாங்க, நகை கொடுத்தாங்க, இதெல்லாம் இருக்கா? இல்லை. அவங்க வந்து ஆயுசு நாட்கள் முடிகிற வரைக்கும் எப்படி இருந்துச்சு? எல்லாவற்றையும் நிறைவாக தேவன் என்ன பண்ணார்? அந்த பஞ்சத்திலிருந்து அவங்கள தப்புவித்தார். அப்போது யோசேப்பு மூலியமாக அவங்க குடும்பம் என்ன பண்ணுச்சு? ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அப்போ யோசேப்பு முன்னே என்ன பண்ணார்? தேவன் முன்குறித்து இருந்தார். முன்குறித்து இதெல்லாம் இந்த சூழ்நிலையெல்லாம் நடக்கும், இதெல்லாம் என்ன பண்ணும்? அந்த 12 பேர்ல ஏன் யோசேப்பை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, யார் நிலை நிற்பாங்கன்ற யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அப்போ யோசேப்பு பட்டது வந்து கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கிடையாது, அநேக பாடுகளை பட்டார். வாலிப பிரயாயம் என்னது எப்படி இருக்கும்? கேடும் கிறுக்குள்ளதமாய் எல்லா யோசனைகளும் வரும். அப்போ வந்து ஒரு பாவமான செயல் வரும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா யோசேப்பு அதுக்கு எப்படி இருந்தார்? விலகி இருந்தார். அவங்க சகோதரர்களெல்லாம் பற்றி நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது அவங்கெல்லாம் வந்து எப்படி இருக்கிறாங்க? தேவையில்லாத காரியங்களெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு எப்படி இருந்தான்? அழகுள்ளவனாக இருந்தான், சௌந்தரியவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. ஆனால் யோசேப்பு மூலிமா அவங்க குடும்பம் அந்த பஞ்சத்திலிருந்து எப்படி இருந்துச்சு? தப்புவிக்க தேவன் வல்லவராக இருந்தார், விடுவிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 50:15. சங்கீதம் அப்பொழுது நான் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஆபத்து காலத்தில் யாரை நோக்கி கூப்பிடணும்? தேவனை நோக்கி கூப்பிடு. எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் யாரை நோக்கி கூப்பிடணும்? தேவனை நோக்கி கூப்பிடணும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை எப்படி என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன். நீ என்ன பண்ணுவேனவ? மகிமைப்படுத்துவேன். தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வோம். நம்ம போய் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். ஆனால் மற்றதெல்லாம் செய்வோம். இப்போ வந்து என்ன பண்ணுவோம்? ஆபத்துலேருந்து நம்மளை விடுவிச்சிட்டாரு. விடுவிச்ச உடனே என்ன பண்ணுவோம்? சொந்தக்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவோம், இப்படி இருந்துச்சு, இதை நடந்துச்சு, அதை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் தேவனுக்கு போய் நம்ம என்ன சொல்ல? நன்றி சொல்லுன்ற உணர்வு கூட இல்லாமல் என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் செய்வோம். அப்படி இல்லாமல் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன பண்ணோம்? மகிமைப்படுத்துவார். ஆபத்து காலத்தில் யாரெல்லாம் வந்து தேவன் விடுவித்தாருன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 21:14 வாசிக்கலாம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தை ஒரு துரத்தி எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் சேபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். வாசிக்கலாம். ஒன்று. துரத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் உட்கார்ந்து. ஆமென். இங்கே ஆகாருக்கு வந்து பார்த்தீங்களன்னா என்ன இருக்குது? விடுவிக்க கூடாத படிக்க வனாந்தரத்தில் யாருமே என்ன இல்லை? யாருமே இல்லை. ஆனால் தேவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாருடைய கண்ணிற்கு அந்த இடத்துல பதில் கொடுத்தாரா? இல்லையா? கொடுத்தார். ஆனால் அந்த வனாந்திரத்தில் யாருமே இல்லாத சூழ்நிலை தான். பிள்ளை என்ன பண்ணுறா? ஒரு செடியின் கீழே அது சாகிறத என்னால் என்ன பண்ணல? பார்க்க முடியல அப்படின்ட்டு அந்த செடியின் கீழே அந்த குழந்தைய விட்டுட்டு என்ன பண்ணுறா? கண்ணீர் விட்டு ஓன் அழுகுறா. அந்த வனாந்திரத்தில் யாருக்காச்சும் கேட்க முடியுமா? அந்த இடத்துல அவள் இறந்தே போனாலும் அவளை யாரும் பார்க்க முடியாது. ஆனாலும் தேவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆபத்து நேரத்தில் கூட ஆகாரின் கண்ணீரை கண்டு என்ன பண்ணுறாரு? 19 வாசிக்கலாம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையோடு இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையில் வல்லவனானான். ஆமேன். அப்போ தேவன் வந்து அந்த நாளில் ஆகார் என்ன பண்ணுறாங்க? தேவனை நோக்கி தான் கூப்பிட்டாங்க. ஐயோ நம்ம வந்தமேன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்த வழியாக கூட போயிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி செய்யாமல் என்ன பண்ணுறாங்க? தேவனிடத்தில் மன்றாடி கேட்கும் பொழுது தேவன் அவங்களை என்ன பண்ணார்? விடுவித்து பாதுகாத்தார். அதுவே பார்க்கலாம். லோத்துவின் பிள்ளைகளை குறித்து பார்க்கலாம். லோத்துவின் பிள்ளைகள் வந்து அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க இருந்த இடம் வந்து எப்படிப்பட்டது? விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், ஆண்கள், பெண்கள், இப்படி என்ன பண்ண வித்தியாசம் இல்லாத பாவம் நிறைஞ்ச ஒரு உலகமாக இருந்துச்சு. அப்போது லோத்துவின் பிள்ளைகளும் அந்த குடும்பம் எப்படி இருந்துச்சு?
எல்லா பாவங்களுக்கும் விலக்கி இருந்துச்சு. ஆனால் அவங்க மனைவி மட்டும்தான் பொருள் மீது ஆசைப்பட்டதுனால தான் உப்பு தூணா மாறினா. அப்போது எல்லா பாவங்களுக்கும் விலக்கி லோத்துவின் பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, பிரித்து எடுக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டாங்க. அவ்வளோ பாவம் நிறைஞ்ச உலகம் தான். அப்போ நம்ம அந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் இருந்திருந்தா நம்ம எப்படி இருப்போம், ஒரு சின்ன தப்பாச்சு செஞ்சுருப்போம். அப்போ தேவ தூதர்கள் வராங்க. அப்போ தேவ தூதர்கள் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கும்பொழுது ஜனங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, உங்களிடத்தில் புருஷர்கள் வந்து தங்கியிருக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்கள அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. அப்போ லோத்து சொல்கிறாரு, ஒரு ஆண் பாவங்களையும் என் பிள்ளைகள் என்ன பண்ணுற, அறியாத என் பெண்களை வேணா விடுற வெளியில் என்ன பண்ணுங்க, இவங்களை எதுவும் செய்யாது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த குடும்பம் வந்து என்ன பண்ணாங்க, விடுவிக்கப்பட்டது. எல்லாம் பாவங்கள், எல்லாம் சாபங்கள் எல்லாவற்றிலும் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அந்த ஊரே வந்து இதுவாக இருந்தாலும் பாவத்தில் நிறைஞ்சிருந்தாலும் அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க மட்டும் நீதிமான்களாய் தேவனுடைய சமூகத்தில் விலக்கி விடப்பட்டாங்க. தேற்றுகிறவராய் இருக்கிறார். 66 ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமென். ஒரு தாய் தேற்றுகிறதை போல யார் தேற்றுவாரா, தேவன் தான் தேற்ற முடியும். ஒரு தாய்க்கு கூட என்ன ஆகும், சலிப்பாயிடும். கொஞ்ச நேரம் குழந்தை என்ன பண்ணும், மடியிலே உட்கார வச்சுனே இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அவங்களுக்கு என்ன ஆகும், கால் வலிக்கிற மாதிரி இருக்கும், தூக்கம் வர மாதிரி இருக்கும். என்ன பண்ணிடுவாங்க, குழந்தைய வந்து கீழே வச்சுட்டு போயிட்டு கூட வேலை பார்ப்பாங்க. ஆனால் தேவன் வந்து ஒரு தாய் தேற்றுகிறத போல் என்ன பண்ணுறாராம், ஒவ்வொரு நாளும் இந்த 4 மாதங்களும் நம்மளை எப்படி இருக்கிறாரு, ஒரு தாய் தேற்றுகிறதை போல். நம்ம இந்த 4 மாதமும் எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்ல முடியாது. என்னோட சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம், ஒரு சின்னதாக ஒரு பொய்யாச்சு சொல்லியிருப்போம், ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லியிருப்போம், ஏதாச்சும் நம்மளுக்கே அறியாமல் ஏதாவது பண்ணியிருப்போம். அவைகளெல்லாம் கூட மன்னித்து நம்மளை எப்படி இருக்கிறார், ஒரு தாய் தேற்றுகிறதை போல நம்மளை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அடுத்து வந்து பார்க்கலாம், பராமரித்தார். யாரெல்லாம் தேவன் பராமரித்தார்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 45:11. பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்புக்கு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். ஆமென். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, தானியம் வாங்க போகிறாங்க. அப்போ வந்து யோசேப்பு யார் என்று யாருக்கு தெரியல, அவங்க சகோதரர்களுக்கு தெரியல. இந்த வேதத்தை ஃபுல்லாக படிக்கும்போது தெரியும், அவங்களுக்கு தெரியல. ஆனால் யோசேப்புக்கு என்ன தெரிஞ்சிச்சு, அவங்க சகோதரர்களை கரெக்டாக தெரிஞ்சிச்சு. அப்போது அவனை காண்பித்துட்டு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரே துக்கமாயிடுச்சு அவங்கள பார்த்த உடனே. அப்போது அவங்க கிட்ட என்ன பண்ணுறான், மன கசந்து அழுது எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன சொல்கிறான், இன்னும் 5 வருஷத்துக்கு என்ன இருக்குது, பஞ்சம் இருக்குது. மறுபடியும் வாசிக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்புக்கு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். ஆமென். அவங்க தகப்பன் கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு பஞ்சம் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், உங்களை வந்து எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன், பாதுகாப்பேன், பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது இந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சகோதரர்கள் எல்லாம் பாவத்தையும் செஞ்சுட்டு நம்ம போய் நின்னா என்ன பண்ணுவாங்க, யாருமே ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்படி தான் எங்கள் பெரியப்பா இருந்தார். ஆனால் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா நாங்களாம் என் கல்யாணத்துக்கு நாங்கள் பத்திரிக்கை எடுத்துகிட்டு போகிறோம். டி நகரில் தான் வந்து டைலர் கடை வச்சுருக்கிறாரு. நாங்கள் பத்திரிக்கை எடுத்துகிட்டு போகிறோம், அவர் என்ன பண்ணல, எங்களை மதிக்கவே இல்லை. நாங்கள் 1 மணி நேரம் நிற்கிறோம். அவர் திட்டுறதை தான் திட்டுறாரா தவிர எங்ககிட்ட வந்து என்ன பண்ணி எதுக்கு வந்தீங்கன்னு கூட எங்களை கேட்கவே இல்லை. அவர் கடையாண்டுருந்து நாங்கள் எத்தனை மணிக்கு வரோம், அப்போ எனக்கு சென்னை வந்து புதுசு, எந்த பஸ்ஸு ஏறணும் என்ன பண்ணி எதுவுமே தெரியாது. அப்போ வந்து 12 மணி ஆயிடுச்சு. அப்போ கூட நாங்கள் எங்கே இருக்கிறோம், சென்னையிலே தான் இருக்கிறோம். போகிற வழி தெரியல, எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, தெரிஞ்சவங்க மூலியமாக தான் வந்து என்ன பண்ணுவோம், நெடுங்கலில் போய் சேர்ந்தோம். அப்போ கூட பார்த்திங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. நாங்கள் அப்படி கார் பிடிச்சி அப்படி இப்படின்னு போயிட்டு வரவே. அப்போது அவங்க வந்து இப்போ என்ன சூழ்நிலை இருக்கிறாருன்னா, இன்றைக்கி எங்கள் தாய் தகப்பன் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரோக் அட்டாக் ஆயிடுச்சு அடுத்த வருஷமே. இப்போ கை கால் வராமல் என்ன பண்ணுறாரு, வீட்டில் படுத்துருக்கிறாரு. எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க,
தினமும் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அந்த மகள் இன்னும் செய்துனே தான் இருக்கிறாங்களே. அவர் நேசிக்காமல் இருக்கலாம் அவருடைய. ஆனால் எங்கள் மம்மி வந்து பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்படாதவங்க தான், இப்போ தான் ஞானஸ்தானமே எடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன இருந்துச்சு, அந்த பொறுமை, அந்த தாழ்மை யோசேப்புக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த நாட்களில் யாராச்சும் வந்து ஒரு தம்பியோட ஒய்ஃப் வந்து அண்ணன் ஒய்ஃபுக்கு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்கிறாரு, எல்லாமே அவங்கள குளிப்பாட்டுறதுலேருந்து அவருக்கு ட்ரெஸ்ஸு மாற்றுறதுலேருந்து எல்லாமே அவர் தான் செய்கிறாங்களே, அவங்க தான் செய்கிறாங்க. அப்போ அப்படி தான் இவங்க சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ பாவம் செய்கிறாங்க. அவனை என்ன பண்ணுறாங்க, கொலை செய்ய தேடுறாங்க, காசுக்காக விற்கிறாங்க, ஒரு குழியில் போடுறாங்க. ஆனாலும் அவங்களுடைய அன்பு என்ன பண்ணல, யோசேப்பு அன்பு மாறவே இல்லை. என்ன சொல்கிற, 5 வருஷம் இன்னும் என்ன இருக்குது, பஞ்சம் இருக்குது, உங்களுக்கு தேவைய ஆகாரத்தெல்லாம் என்ன பண்ணுவேன், தானியத்தை நான் கொடுக்குறேன்னு போயிட்டு யார்கிட்ட சொல்லுங்க, யாக்கோபு கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதிலே வாசிக்கலாம், ஆதியாகமம் 50:21. பேசினான். அமேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, யாக்கோபு மரித்து போகிறார். மரித்து போன உடனே அவங்க சகோதரர்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, கலக்கமாயிடுச்சு. ஐயோ நம்மளை என்ன பண்ணுவான், நம்ம தம்பி நம்ம தகப்பன் இருக்கிற வரைக்கும் நம்மளை பார்த்தாரு, இப்போ அவர் மரித்து போனார், நம்ம பிள்ளைங்க நம்மளாம் என்ன சூழ்நிலை இருப்போன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறார் யோசேப்பு, என்ன சொல்கிறார், ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களிடம் பச்சைமா என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அப்போ யார் இணங்கி போனோம், தப்பு பண்ணவங்க தானே இணங்கி போனோம். ஆனால் அந்த இதுவே இல்லை. யோசேப்பு என்ன பண்ணுறாரு, பச்சைமாக பேசுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க, ஏன் பயப்படுறீங்க, நான் என்ன பண்ணுறேன், உங்களை பாதுகாக்கிறேன், உங்களை நடத்துகிறேன். இந்த சாயங்கால வேளையில் கேட்கிற ஒவ்வொருவரும் நம்ம எந்த சூழ்நிலையாக வேணால் இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்களன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும், நல்ல குணங்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, வேதத்தை டெய்லியும் படிக்கிறோம், அதன்படி நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், பிசாசு அப்படி தான் என்ன பண்ணுவான், சோதனை எல்லாமே கொண்டு வருவான். அவைகளெல்லாம் மேற்கொண்டு நம்ம கடந்து வந்துட்டோன்னு என்ன பண்ணுவார், தேவன் மகிமையான கிரீடத்தை நம்மளுக்கு வச்சிருக்கிறார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குணமாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். எரேமியா 17:14. ஆமேன். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் என்ன ஆவேன், குணமாக்குவேன். ஹாஸ்பிட்டலில் கூட எத்தனை பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். அப்போது அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணல, தேவனை வந்து என்ன பண்ணல, அறியாதவங்க தான். இப்போ நம்ம எல்லாருமே பார்க்குறோம். நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு பலவீனம் வந்தால் உடனே எங்கே போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் யார் மேலே இருக்குது, டாக்டர் மேலே, மருந்து மேலே, மாத்திரை மேலே. ஆனால் தேவன் இந்த இடத்துல இந்த 5வது மாதத்தில் சொல்கிறார், இந்த இரவில், கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன், குணமாவேன். யார் நம்மளை குணமாக்க முடியும், தேவனால் மட்டும்தான். எத்தனை கேன்சர் கட்டிகள் மாறி இருக்குது ஜபத்தினால, எத்தனை வல்லமையான காரியங்கள், எத்தனை பூசாரிகள், எத்தனையோ மந்திரவாதிகள், எத்தனை பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க ஜபத்தினால. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போது இந்த நாளில் கூட நம்ம என்ன பண்ணோம், தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. இது 5 மாதங்கள் தான். ஆனால் நான் ஏதாச்சும் சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக பிசாசு ஏதாச்சும் ஒன்று கொண்டு வரான். ஆனால் இந்த 5 மாதம் ஆகுது தேவன் ஒரு நாள் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்ணல, கொண்டு போகவே இல்லை. ஏன்னா பலவீனம் இல்லாமல் இல்லை, பலவீனம் தான், சோர்வு தான், அசதி தான், எல்லாமே இருக்குது. எப்போ வயிறு வலிக்கும்னு தெரியாது, எப்போ என்னாகும்னு தெரியாது. ஆனாலும் தேவன் இதுவரைக்கும் எப்படி வைத்திருக்கிறார், பாதுகாத்து நடத்துகிறார். நான் எனக்கு ஏதாச்சும் வலிக்குது அப்படின்னா, முந்தானியத்து கூட பார்த்தீங்கன்னா என்னால் கிச்சனில் நின்று வேலை செய்யவே முடியல, என்ன அறியாமல் தண்ணி எப்படி கொட்டுது அப்படியே. ஆனாலும் நான் என்ன பண்ணேன், சமைச்சு முடிச்சு எல்லாமே பண்ணிட்டேன். ஒரு தண்ணி எடுத்து ஜோம் பண்ணி என்ன பண்ணேன், ஏசப்பா இது உங்களுடைய ரத்தமாக இருக்குது. நான் முதல்ல பண்ணுறத முன்னெல்லாம் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேன். ஆனால் நான் எப்போ வேதத்தை படிக்க ஆரம்பிச்சினோ எனக்கு முதல் தெரிகிறது என்னது, தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், குணமாக்குவார். மருந்தை காட்டிலும் ஊசியை காட்டிலும் தேவன் எப்படி இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். அவர் வார்த்தை எப்படி இருக்கிறது, காதேசின் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. அப்போது தேவன் நமக்கு சுகம் கொடுப்பாருன்னா
கண்டிப்பாக கொடுப்பார். அதுதான் இந்த இடத்துல சொல்லுது, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன்? குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது என்ன பண்ணுவேன்? ரட்சிக்கப்படுவேன். நம்ம குடும்பத்தில் கூட நிறைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு யாருடையதாக இருக்குது? தேவனுடையதாக இருக்குது. நம்ம விடாமல் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கினே இருக்கும் பொழுது என்ன பண்ணும்? வியாதி நீங்கும், வறுமை எல்லாம் மாறும். என்ன பண்ணுவது? ரட்சிப்போம் கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, 2 ராஜாக்கள் 20:5. அதுதான். நீ திரும்பி போ, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3 நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆமேன். இங்கே வந்து பார்த்தீங்களா, எசேக்கியா என்ன நிலைமையில் இருக்கிறாரு? வியாதிப்பட்டு இருக்கிறார். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு? அவரை பார்க்க வரும்பொழுது என்ன சொல்கிறாரு? உங்களுடைய வீட்டின் காரியத்தில் என்ன பண்ணு? ஒழுங்குபடுத்து, நான் என்ன பண்ண போகிறேன்? மறிக்க போகிறேன். அப்போது எசேக்கியா எவ்வளோ நீதிமானாக இருந்தார். என்ன பண்ணுறாரு? சோர்புறமாய் திரும்பி ஏசப்பா என்ன பண்ணுறாரு? அந்த வசனத்தை வாசிக்கலாம், 3ஆம் வசனத்தை. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் என் உத்தமத்திலே நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுது. ஆமேன். கண்ணீரோடு என்ன பண்ணுறாரு? செவர்புறமா திரும்பி, நான் உண்மையும் உத்தமமானா இருந்தேனே, என்ன பண்ணல, நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சிவர்புறமாய் திரும்பி அழுகையோடு கூட அவர் என்ன பண்ணுறாரு? வேண்டுதல் செய்யும்போது எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய கண்ணீரை கண்டு தேவன் என்ன பண்ணார்? அவரை குணமாக்கினார். இந்த நாளில் கூட, இந்த சாயங்கால வேளையில் கூட தேவன் சொல்லுகிறார், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், விடுவிப்பேன், தேற்றுவேன், பராமரிப்பேன், குணமாக்குவேன். இந்த 7 காரியங்கள் பிரகாரமாக இந்த மாதத்தில் தேவன் நம்மளை என்ன பண்ண போகிறாரு? வழி நடத்த போகிறார். முதலாவது, ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், விடுவிப்பேன், தேற்றுவேன், பராமரிப்பேன், குணமாக்குவேன். தேவன் இந்த 7 காரியங்கள் மூலமா நம்மளை என்ன பண்ண போறார்? இந்த மாதம் முழுவதும் நடத்த போறார். இந்த வார்த்தையை கேட்டது மாத்திரம் இல்லை, நம்ம ஜெப வேலையில் ஏசப்பா அந்த வார்த்தையை என்ன பண்ணீங்க? எனக்கு கொடுத்தீங்க, இதன் பகுதி என்ன பண்ணோம்? என்னை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது தேவன் என்ன பண்ணுவார்? அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கொடுத்த தேவனுக்கு கோடி நன்றி.